வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மாணிக்கம் கோபேந்திரன். ஏப்ரல் 9, 2025 ஃப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் நாம் பார்க்குறோம். முதலாவதாக நம்ம குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம். நேற்று செஷன் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் பர்டிகுலராக யூஎஸ் மார்க்கெட் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆஃப் மார்னிங் வந்து -138 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P 500 ப்ரீவியஸ் செஷனில் கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் லெஸ் ஆகி அதுவும் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் வந்து திருப்பி ஒரு 335.35 நெகட்டிவில் மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே க்ரீனில் ட்ரேட் ஆகுது. அது பார்க்கும்போது தெரியுது. டாக்ஸ் எல்லாம் ஒரு 490 பாயிண்ட்ஸு, சிஏசி வந்து ஒரு 173, எஃப்டிஎஸ்சி வந்து ஒரு 208 பாயிண்ட்ஸ் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் லாங் டேர்ம் டெக்னிக்கல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டை தான் காட்டுது. ஏசியன் மார்க்கெட்டில் நம்ம மற்ற ஏசியன் மார்க்கெட் எல்லாமே ஓப்பனான நிக்கியாக இருக்கட்டும், ஆங்ஷை சைனாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பயங்கர பேரிஷ் மூடில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எல்லாமே எபோவ் ஒரு 500-600 பாயிண்ட்டுக்கு வந்து பிலோவில் ட்ரேட் ஆகுது. இந்த ஏசியன் மார்க்கெட்டோடைய ரிஃப்ளெக்ஷன், யூஎஸ் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி மார்க்கெட் ஓப்பனிங்கில் கிளியராக இண்டிகேட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு -156 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நிஃப்டி 50க்கு வந்து ப்ரீமியம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு 120 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி நம்ம பிரெண்ட் க்ரூடு பார்க்குறோம், அதுவும் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. கோல்டு வந்து பார்த்தோம்னா நல்லா போயிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் கோல்டோடைய இது வந்து டவுனில் இருக்குது. அது நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. குரூட் ஆயில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. பட் ஏற்கனவே 85 தொட்ட யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து திருப்பி 86க்கு போயிடுச்சு. ஒரு 48 பைசா அதிகமாகி 41 பைசா அதிகமாகி கிட்டத்தட்ட வந்து 86.26 ட்ரேட் ஆகுது. இது நல்லதில்லை. யூஎஸ்டி ஐஎன்ஆரோடைய வேல்யூவேஷன், ஐஎன்ஆர் வந்து நமக்கு அப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பாண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். அது எல்லாமே மைல்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஏடிஆர்ஸ் பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் வந்து ஒரு 4% சேஞ்சஸ் ஆகி க்ரீனில் தான் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி ஏடிஆரும் ஒரு பெருசாக இல்லாமல் ஒரு மைனர் பாசிட்டிவ் சேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆரும் வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மைனர் சேஞ்சஸோட க்ரீனில் தான் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி நம்ம வந்து ஐடி ஏடிஆர்ஸ் இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது 2% நாஸ்டாக் டவுன் ஆனதுனால இது வந்து ஒரு 2% வந்து டவுனில் தான் இருக்குது. விப்ரோ ஏடிஆர் 3% வந்து டவுனில் இருக்கு. குளோபல் கியூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. கிஃப்ட் நிஃப்டியோடைய ஓப்பனிங், யூஎஸ் மார்க்கெட்டோடைய ப்ரீவியஸ் செஷன், டவ் ஜோன்ஸோடைய இன்றைக்கி மார்னிங் செஷன் ஓப்பனிங், ஏசியன் மார்க்கெட்டோடைய ஓப்பனிங், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குளோபல் கியூ இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னு நாம் கண்டிப்பாக சொல்லலாம். எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நேற்று எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 4,995.2 crores வந்து சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்லி வந்து ஒரு 3,097 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஒரு 331 crores வந்து சேல் நடந்திருக்கு. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 66,120 பை நடந்திருக்கு. ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் 367 crores ஸோ வந்து பார்த்தோம்னா சேல் நடந்திருக்கு. ஸ்டாக் ஆப்ஷனில் 750.7 கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து 64,678.5 crores வந்து பார்த்தோம்னா பை நடந்திருக்கு. இதுவும் நேத்தியோடைய மார்க்கெட்டுக்கு ஒரு புல்லுக்கான இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நேத்தி வந்து இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.7% வந்து கெயின் ஆகி அப்பில் ட்ரேட் ஆச்சு. பட்டு குளோபல் கியூ ரொம்ப மோசமாக இருந்தாலும் நம்ம ஆர்பிஐடைய ரேட் கட் பாலிசி இன்றைக்கி ஷெட்யூல் ஆகிருக்கிறதுனால
நமக்கு வந்து மார்க்கெட்டு கொஞ்சம் கெயின் ஆச்சு. பட் இந்தியா விக்ஸ் வந்து மேஜர் நெகட்டிவாக தான் நமக்கு வந்து ஒரு அன்சர்டனிட்டியை வந்து காட்டிகிட்ருக்கு. ஆனால் நம்ம வந்து டெய்லி சார்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது இட் இஸ் ஃபார்ம்டு லைக் எ ஸ்மால் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வித் லாங்கர் அப்பர் அண்ட் லோயர் ஷேடோஸ் resembling like high wave like for a motions on the daily charts, signaling high volatility. இது ஆல் கீ மூவிங் ஆவரேஜுக்கு பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. புலிஞ்சர் பாண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு நெகட்டிவில் தான் காட்டுது. ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தோம்னா 42ல் காட்டுது. எம்இசிடி ஆல்சோ ட்ராப்டு பிலோ த ஜீரோ லைன்ஸ். டெக்னிக்கலி வந்து பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்தியா விக்ஸு நாம் பார்க்குறோம். இந்தியா விக்ஸு வந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்தியா விக்ஸு கிட்டத்தட்ட 10.3 பாயிண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு 20.444 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். பட் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு அன்சர்டனிட்டியை தான் வந்து நமக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கலி வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டை தான் காட்டுது. ஒரு இந்தியா விக்ஸும் வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியை தான் வந்து காட்டுது, ஒரு அன்சர்டனிட்டியை தான். ஸோ கன்க்ளூஷன், இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே குளோபல் கியூ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அதேமாதிரி ஏசியன் மார்க்கெட்டு மார்னிங் மார்க்கெட் செஷனே ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு நம்ம ஆர்பிஐ டிசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆர்பிஐடைய ரேட் கட் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆர்பிஐயில் எடுக்கக்கூடிய டெசிஷன் நம்ம மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணோம். அதனால் நம்ம ஆர்பிஐயோடைய மீட்டிங் ஷெட்யூலை ரிப்போர்ட்ஸை லைக் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம கீனாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ரேட் கட் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ஆர்பிஐடைய ரேட் கட் போஸ்ட்மோட் ஆச்சு அப்படின்னா அதை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஆர்பிஐயை பொறுத்து தான் நம்மளுடைய மார்க்கெட் இருக்கும். அதனால் வந்து மார்க்கெட் அப்லேயும் போகும், டவுன்லேயும் போகும். ஒரு கன்க்ளூஷனான ஒரு முடிவு சொல்ல முடியாது. எய்தர் சைடு இட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ஃபுல்லான மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.